வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வர்ற மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 6வது பாவகத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இதுவரைக்கும் பாதகமான பலன்கள் தான் கொடுத்தாரே தவிர சாதகமான பலன்கள் ஒன்றும் பெருசாக கொடுக்கல. 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6வது பாவகத்திலிருந்து 7வது பாவகத்துக்கு போகக்கூடிய கடைசி தருணம். அதுபோக வக்கரத்தில் இருந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு இந்த 3 மாத காலம் கிட்டத்தட்ட ஒரு 86 நாட்கள், 85 நாட்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகிறாரு. அதுபோக விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கும், சனி பகவானால் நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது. விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்திலையும் 11வது பாவகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேதுவால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலனா அல்லது பாதகமான பலனா, இந்த மாதிரி இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு மே மாதம் 2ஆம் தேதி வரை விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம் தானுங்க. விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்ட்டு, முதல் நட்சத்திரம் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமான விஷாகம் நட்சத்திரம் 4வது பாதம். பிறகு வரக்கூடிய அனுசம் நட்சத்திரம் அப்படின்றது மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் தானுங்க அனுச நட்சத்திரம். அதன் பிறகு வரக்கூடிய உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம் தானுங்க கேட்டை நட்சத்திரம். அப்போது விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்துக்கும் 5வது பாவகத்துக்கும் அதிபதி தான் குரு பகவான். 6வது பாவகத்தில் போயிட்டார். தனஸ்தானம் அப்படின்னா நமக்கு பொருளாதாரம். அப்போ பொருளாதார ரீதியாகவும் புத்திர வளர்ச்சி, இந்த 2 வகையிலையும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாத காலமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஒரு சில விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். நாம் மற்றவங்களுக்கு காசு பணம் கொடுத்தது போய் நாம் மற்றவங்க கிட்ட 10 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருப்போம். இந்த 7-8 மாதமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்மதமில்லாத ஒரு சூழல் ஒரு சில விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்பட தான் செய்திருக்கும். அதுபோக சுபஸ்தானத்தில் நமக்கு சனி பகவான் சுபஸ்தானாதிபதியாக வந்தாருன்னு சந்தோஷப்படுறதுன்றது ஒரு புறம் இருந்தாலும் சனி பகவான் ராகுடைய சாரம் வாங்கிட்டார். சனி பகவான் 312 டிகிரியில் சதய நட்சத்திரம் 2வது பாவகத்தில் இப்போ இருக்கிறார். இதுக்கு முன்னுக்கு வக்கரத்தில் இருந்தார். சுபஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருந்தார். தனஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருந்தார். எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையும், யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு விட்டணுங்க, போகாத இடம் பாக்கி கிடையாது. இந்த மாதிரி சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேனுங்க, வர்ற மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. எந்தெந்த வகையில் மாற்றங்கள் வரப்போகுதுன்னா, முதல்ல படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வரப்போகுதுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். வேறு எந்த ராசிக்குமே சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியாக வரமாட்டார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக வருவார். அப்போ அந்த சூரியன் பலன் சொல்லக்கூடிய தருணத்தில் விருச்சிக ராசிக்கு 3வது பாவகத்தில் விருச்சிக ராசியாதிபதி செவ்வாவோடு சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இப்போ பலன் சொல்லக்கூடிய தருணத்தில் பிப்ரவரி மாதம் இன்னைக்கு 8ஆம் தேதி பலன் சொல்கிறேனுங்க. அப்போது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் ஒரே பாவகத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் தகிரியஸ்தானத்தில் இருந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் அதை விட பெரிய யோகம் என்னன்னா
சூரியன் செவ்வாவுடைய சாரம் அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தில், செவ்வாய் சூரியனுடைய சாரம் உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில். அப்போது சூரியனும் செவ்வாவும் ஒரே பாவகத்தில் இருந்து சூரிய மங்கள யோகம், சூரியனும் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனையை செய்துக்கிட்டாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அவர் இந்த தருணத்தில் நல்லவராக மாறிடுவார். சூரியன் செவ்வாவோட புதனை சேர்ந்திருப்பார். அப்போ சூரிய மங்கள யோகம், புதனாதித்ய யோகம் இந்த 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை 5 நாள். நல்லது நடக்கிறதுக்கு 50 நாள் தேவையில்லையே, 5 நாள் போதுமே, 5 நிமிஷம் போதுமே. விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த 8ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கே அருமையான நாள், அருமையான தருணம், அருமையான நேரம். மே மாதம் வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வரும். விரிவாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 5 நாட்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொக்கிஷமான நாள். இந்த 5 நாளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது? வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கிறனுங்க, வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையை நடத்துறதுக்கு வாழ்வாதாரம் வேணும் இல்லையா? வாழ்வாதாரம் கெட்டு போய் 1 வருஷம் ஆகுதுங்க. வாழ்வாதாரம்னா தொழிலுங்க, வேலைங்க, உத்தியோகம், புருஷ லட்சணம். அப்பேற்பட்ட உத்தியோகம் இல்லாமல் 1 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. வீட்டுக்குள்ளேயே முடங்கி படுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஒன்றுமே புரியல. ஒரு சில நண்பர்கள் ஏண்டா இருக்கும், எதுக்குடா இருக்குன்ற அளவுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. எனக்கு பின்னுக்கு பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னை பார்த்து பொழைச்சவங்க நல்ல விதமாக இருக்கிறாங்க, ஏன் வாழ்க்கை சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க இந்த 1 வருஷமாக அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த 5 நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் வரப்போகுது. படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு வர்றதுக்கான நேர காலங்கள், உழைப்பு இருக்குது, உயர்வு இல்லைன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர்றதுக்கான நேர காலங்கள். டெம்பரவரியாக வேறு வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு நிரந்தரம் ஆகுமா, பர்மனெண்ட் ஆகுமா? அப்போ இந்த 5 நாட்களில் ஒரு சில மாற்றங்களும் மாறுதலும் உருவாகிறதுக்கு உண்டான தருணமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அது எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. சார் உண்மையா சார், நடக்குமா சார்? சத்தியமாக நடக்கும். ஏதோ ஒன்று சொல்ல மாட்டேனுங்க. என் யூடியூப் சேனலில் பதிவுகள் நான் தாமதமாக பதிவு கொடுத்தாலும் ஒவ்வொரு பதிவுலேயும் ஆதாரம் இருக்கும். ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டேனுங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேனுங்க. சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி, செவ்வான் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியாதிபதி. செவ்வாய் உச்ச நிலையிலிருந்து தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இதனால் சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, மேலும் உங்களுடைய தொழில் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இது அமையும். இல்லை புதுமையாக தொழில் தொடங்கணுமா, இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகுங்க. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி சூரிய பகவான் போயிடுவார். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் 15 தேதி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? புதனாதித்ய யோகம்ன்றது 2 முறை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வருதுங்க. முதல் புதனாதித்ய யோகம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை. பிறகு வரக்கூடிய புதனாதித்ய யோகம் பிப்ரவரி 19 தேதியிலிருந்து மார்ச் 15 தேதி வரை. அப்போ 2வது வரக்கூடிய புதனாதித்ய யோகத்தில், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு சாதகமான நேரம். பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க, 15 வேண்டாம், 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு சாதகமான நேரம். எந்த மாதிரியான சாதகமான நேரம்? பிப்ரவரி 13லிருந்து மார்ச் 14 வரைக்கும் எந்த மாதிரியான சாதகமான நேரம்னா வெளிநாடு போகக்கூடிய நண்பர்களுக்கு சிறப்பான நேரம், அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு சிறப்பான நேரம், அயல்நாட்டில் இருக்கிற நண்பர்கள் சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற மனநிலையில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு இது ஏறுவியான நேரம், அதாவது சாதகமான நேரம், நல்ல அனுகூலம் கொடுக்கும். எந்த வகையில் எப்படி ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் கொடுக்கலன்னா கமெண்ட்டில் நான் கண்டபடி பேசிவிடுவேன், ஆதாரத்தை கொடுத்து விட்றேனுங்க. தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். லாபத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் இணைஞ்சு புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை இந்த 2 கிரகம் பார்ப்பார். நீங்கள் கேட்கலாம், சார் சுபஸ்தானம் சொல்கிறீங்க, சுபஸ்தானாதிபதி சூரியன், சுபஸ்தானாதிபதி சனியுடைய வீட்டில் சூரியன் பகையாச்சே. பகை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த சனி பகவானையே அஸ்தமனம் செய்யக்கூடிய பவர் யாருக்குன்னா சூரியனுக்கு. இதே உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இது நடக்கும் நான் சொல்ல மாட்டேனுங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி புதன். ஆனால் விருச்சிக ராசிக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். அதாவது தன்னுடைய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட எந்த கிரகம் 5 டிகிரிக்குள்ளார வருதோ அந்த கிரகத்தை பொசிக்கக்கூடிய தன்மை, எரிக்கக்கூடிய தன்மை, அஸ்தம் செய்யக்கூடிய தன்மை இந்த சூரிய பகவானுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் போகக்கூடிய சூரியன் சனி பகவானோட 5 டிகிரி க்ளோஸாக வரும் பொழுது சனி பகவான் அந்த இடத்துல அஸ்தமனம் ஆகிடும். அப்போ அஸ்தமனம் ஆயிட்டா இந்த சூரிய பகவானுக்கு மெஜாரிட்டி அதிகமாகி போயிடும். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய ஒரே காலகட்டம் இதுதான். தொழில் ஸ்தானாதிபதி எப்பவுமே ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது பலமாக பார்ப்பாங்க. இந்த சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாருன்னா இந்த மாசி மாதம் சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில், அந்த மாசி மாதம் எப்பவுமே இந்த சூரியன் பகையாக இருந்து தான் இருக்கிற இடம் பகை, தான் பார்க்கக்கூடிய இடம் ஆட்சி. பகையாக இருந்து தான் ஆட்சி இடத்தை பார்ப்பார். இந்த சூரியனுக்கு கிடைச்ச ஒரு இது. ஆனால் 30 வருஷம் கழித்து வரக்கூடிய பிராப்தம் இது. தான் எந்த இடத்துல பகையாகிறாரோ தன்னுடைய பகையான கிரகம் சனி பகவான் அந்த கிரகத்தை அஸ்தமனம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு தான் ராஜாவாக இருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டை பார்க்கக்கூடிய தருணம் இது. இந்த வருடம் தான் நமக்கு 30 வருஷம் கழித்து வந்த ஒரு யோகம். மறுபடியும் வரத்துக்கு 30 வருஷம் ஆகும். அப்பேற்பட்ட யோகத்தால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த மாதிரியான அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா காவல்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை சார் மக்கள் கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்புள்ள வேலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நிச்சயமாக இந்த தருணம் அதுக்கான நேரம்தான். நான் 2 வருஷமாக என்ன சார் 10 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் வேலை வாய்ப்புக்காக. இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. அரசாங்க வேலைக்கு போகணுன்றது எனக்கு ஆசை மட்டும் இல்லை, லட்சியம், ஏன் ஆதங்கம்னு கூட சொல்லலாம். போயே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேனுங்கன்னா நிச்சயம் இந்த தருணத்தில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நேரம் மட்டும் நல்லா இருந்தால் போதாதுங்க. நான் என்ன தான் எடுத்துக்காட்டால் இந்த மாதிரி கிரகம் இங்கே இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உழைப்புன்ற மரம், உழைப்புன்ற விதை போட்டால் தான் உயர்வுன்ற ஒரு விருட்சம் வரும். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் கொடுக்கும். பிப்ரவரி 13 மார்ச் 14 வரை. அதுக்கப்புறம் ஒரு யோகம் கொடுக்க போகுது. மார்ச் மாதம் 19 மார்ச் 19 ஏப்ரல் 21 வரை. இந்த தருணம் எப்படின்னா உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தில் குரு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த குரு உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாரு. சேம் டைம் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்ப்பார். அப்போ யாருடைய சாரம் நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா இந்த பரணி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் கடைசி பாதத்தில் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தருணத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு விவாகம் பண்ணாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, கல்யாணம் பண்ணாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, கல்யாணத்தில் தடை இருக்குதுங்க, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவன் மனைவி சேரல, இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டாங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, நடக்கலை. இந்த மாதிரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் நல்லது நடக்கும். மார்ச் மாதம் 19 ஏப்ரல் மாதம் 21 வரை
முதல்ல நம்ம வாழ்வாதாரத்தை பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை அப்படின்னா மன வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் போகுது. சரி, எனக்கு 35 வயசு ஆகுது, நான் ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. பார்த்து சலிச்சு போச்சு. உங்களை மாதிரி ஜோசிக்காரங்க சொல்கிறதெல்லாம் பொய்யாகி போச்சு. எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? என் ஜாதகம் சம்சாரி ஜாதகமா இல்லை சன்னியாசிய ஜாதகமா? முடியாது, ஆகும் ஆகாது. ஆனால் ஆகாதுன்னு இருக்குதா சொல்லிவிடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனநிலை மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும். இந்த ஏமாற்றம் என்னால் தாங்க முடியலைங்கன்னு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மார்ச் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை நிச்சயமாக 100% உறுதியாக சத்தியமாக திருமண தடைகள் விலகப் போகுது. திருமண தடைகள் மட்டும் இல்லை, திருமணமாகி பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இது உறுதி, இதில் மாற்று கருத்து இல்லை. நடக்குமா? நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. சார், என் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அடுக்கு எந்த தோஷமானு இருக்கட்டும், நான் இது வரைக்கும் போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டுங்க. இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. இந்த நேரத்தில் நல்லது நடக்கும், அனுபவித்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த தருணம் புத்திர வளர்ச்சிக்கும் உகந்த தருணம். ஏன்னா அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் தான். இது எல்லாருக்கும் பரிச்சயம், எல்லாருக்கும் தெரியும். அசுரகுரு அப்படின்றவர் சுக்கிரனாக இருந்தாலும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிர பகவானுடைய சாரத்தில் குரு பகவான் ஏறி சூரிய பகவானுடைய வீடு தொழில் ஸ்தானத்தையும், சுக்கிர பகவானுடைய வீடான சத்துருஸ்தானம், அதாவது சத்துருஸ்தானம் சொல்ல முடியாது, 12வது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானம், ஐனசுகஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த ஸ்தானத்தையும் விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய தருணத்தில் திருமண தடைகளும் சரியாக போகுது, புத்திர தடைகளும் நீங்க போகுது. கல்யாணம் 10 வருஷம் ஆகுது சார், ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு 4 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு நான் தகுதியாக இருக்கிறேனுங்க, ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறேனுங்க, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குதுங்க, ஒரு மட்டு மறுவாதை இருக்குதுங்க, எனக்கு ஒரு புத்திர செல்வம் இல்லாமல் 10 வருஷமாக நாங்கள் மருத்துவத்துறையிலையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு புத்திர செல்வம் கிடைக்கலன்னா மார்ச் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை புத்திர செல்வம் நிலைக்கிறதுக்குண்டான, புத்திர செல்வம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்குண்டான அருமையான நேரம், அற்புதமான நேரம். ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னா கூட 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டம். அது கூட பிராத்தம் இருந்தால் தான் கிடைக்குது, அது இல்லைன்னா அதுவும் கிடைக்கிறது இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த புத்திர சோகம் சொல்லுவோம் இல்லைங்களா, புத்திர வளர்ச்சி இல்லையே, ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு அந்த புத்திர விஷயம் சம்பந்தப்பட்ட அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய தருணமாக மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை நடக்கும், நடந்தே தீரும். ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை. அப்போ நமக்கு எத்தனை நாள் இருக்க போகுது அப்படின்னா கம்மியான நாட்கள். அப்போ அதில் ஒரு 9, இதில் ஒரு 2, கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள். இந்த கடைசி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த சங்கடங்கள் நீங்கிடுது. ஏற்கனவே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுத்துருது, திருமண வளர்ச்சி கொடுத்துருது, அப்புறம் புத்திர வளர்ச்சி கொடுத்துருது. ஏன்னா இந்த 3 மாதத்தில் வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது, வாழ்வாதாரமும் நல்லா இருக்க போகுது, இல்லை வாழ்வாதாரமும் நல்லா இருக்க போகுது, வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஆனால் கடைசி அந்த 13 நாள், அதாவது ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரை ஏற்கனவே நமக்கு பலவிதமான அனுபவம் கிடைச்சிருச்சு இல்லையா, நாம் யார், எங்கே இருக்கணும், எப்படி இருந்திருக்கணும் அப்படின்ற அனுபவம் 1 வருஷமாக நமக்கு கிடைச்சிருந்துருக்குது. இந்த 13 நாள் நாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம போவோம், இதுக்கு மேற்கொண்டு நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த 13 நாள். இந்த 13 நாளில் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தி விடுவீங்க. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க. அந்த 13 நாள் கடனை தீர்ந்துருமா? தீராது. கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அப்போது அந்த 13 நாள் மேலும் சிறப்பாக தான் இருக்க போகுது. அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
இப்படி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறதுன்றது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பொது பலன்களே கோச்சார கிரக நிலைகள் எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோம்னா, ஒரு சுய ஜாதகம் பார்த்தால் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி யார், திருமண ஸ்தானாதிபதி யார், தனஸ்தானாதிபதி யார், புத்திரஸ்தானாதிபதி யார், அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும், எல்லாமே நம்ம கிளியராக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக சொல்லிடலாம் ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் இருக்குது அப்படின்னா, அது பொருளாதாரத்திலேயோ அல்லது தொழில் ரீதியாகவோ சங்கடங்கள் இருக்குன்னா, உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, முதல்ல விதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம வீம்புக்கும் வீரியத்துக்கும் சூரிய முழுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வீம்புக்கும் வீரியத்துக்கும் கத்தியை முழுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்மளை கொண்டுவிடும். முதல்ல நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமாக இருக்குதா சாதகமாக இல்லையா, நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் இப்போ இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த நேரத்தில் பண்ணணும், எந்த வேலையை பண்ணணும், எப்படி பண்ணணும், இது எல்லாமே கிளியராக தெரிஞ்சு போயிடும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. தப்போ ரைட்டோ ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் அந்த தொழில் செய்யணுன்ற தைரியம் வராது. ஏதோ ஒரு நேரத்தில் தான் அந்த தைரியம் வரும். அந்த தைரியம் வருதுன்னா அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தொழில் நமக்கு சாதகமாக இருந்துட்டால் காலத்துக்கு நாம் 10 பேருக்கு வேலை கொடுத்துருவோம். பாதகமாகி போச்சுன்னா மறுபடியும் சுய தொழில் செய்கிற எண்ணமே வராமல் போயிடும் இல்லை. அதனால் உங்களுடைய ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. என்னுடைய காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.